ராஜஸ்தான் மாநிலம் மகாஜன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் பாலைவனம் தான். அங்கே இருக்கிற பாலைவன ஒட்டகங்களை ஒரு நாள் நான் வேடிக்கை பார்க்குறதுக்காக அந்த காட்டுக்குள்ளே போயிருந்தேங்க. காடுனா அந்த புல்வெளிகள், பூச்செடிகள், அப்புறம் சின்ன சின்ன தாவரங்கள் இருக்கும். அதை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய காட்டு ஒட்டகங்கள் இருக்குது. அதை வீடியோ எடுக்க தூரத்துலேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் வீடியோ தெளிவில்லாமல் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் தயவு செஞ்சு. தூரத்துலேருந்து எடுக்க, ஏன்னா மிருகங்கள் நம்மளை ஒட்டகம் முக்கியமாக கடிக்க வரும். ஒட்டகம் பக்கத்தில் போய் வீடியோ எடுத்தால் கொஞ்சம் கடிக்க வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தூரத்துலேருந்து தான் எடுக்கிறேன். ஒட்டகத்துக்கு பிடிச்சமான அந்த பூவை ஒட்டகம் எவ்வளோ தூரம் உயரத்தில் இருந்தால் கூட அதை வளைச்சி பிடிச்சி சாப்பிடும். அப்படியேப்பட்ட பூ, அது பிடித்த பூவை தான் அது இப்போது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. முக்கியமாக இந்த ஒட்டகங்களுக்கு 2 வகையான பூக்கள் ரொம்ப ரொம்ப பிரியமான பூக்கள். ஒரு ரெட் கலரில் முட்செடி மேலே அந்த பூ வளரும் பாருங்கள். அந்த செடி பூராமே முட்செடியாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் காட்டி தரேன் பாருங்கள். முட்செடிகளில் பருவம் வந்தால், கொஞ்சம் மழை பெஞ்சால் அந்த முட்செடியில் முதல்ல இலைகள் வராது. முதல்ல பூ தான் வரும். அந்த பூலேருந்து மொட்டுலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி சிகப்பான பூ வரும். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். பாலைவனத்தில் 2-3 வகையான ஒட்டகங்கள் நான் பார்த்தேங்க. ஒன்று கருப்பு, ஒன்று செவலை, ஒன்று 2ம் கலந்து இருந்தாப்புல ஒரு ஒட்டகங்கள் இருக்குது. ஒட்டகங்களோட உடல் அமைப்பை பார்த்தா ரொம்ப கரடு முரடமாக இருக்குங்க. பக்கத்தில் போனால் ஒரு மாதிரி சொரன்னு ஒரு மாதிரி இதாக இருக்கும். அதோட உடல் அமைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அருவருப்பு இருக்கிற மாதிரி தான் தோணும். நான் ஒட்டக சவாரி பண்ணும்போது ஒட்டகம் 2 ஒட்டகம் இருக்குது. ஒன்று பழக்கப்பட்ட ஒட்டகம், அதுக்கு மூக்கணங்கயிறு போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதோட உடல் அமைப்பு பாருங்கள், எவ்வளவு நீளமான குறுகிய, பின்பக்கம் குறுகியும் முன்பக்கம் குறுகியும் நடுமையமான இந்த உடம்பு மேடு பகுதியை பாருங்கள். அப்படியே காட்டு ஒட்டகம் பாருங்கள் எப்படி இருக்குது. இது கண்ட்ரோல் பண்ணாத ஒட்டகம், அதாவது வீட்டு ஒட்டகம் கிடையாது, காட்டு ஒட்டகம் பாருங்கள். ஒட்டகங்களுக்குள்ள சண்டைன்னு ஒன்று வந்துருச்சுன்னு வைங்களேன், பயங்கரமாக இருக்கும் அந்த சண்டை. முக்கியமாக கடிக்கும் ஒட்டகம். முக்கியமாக குளிர் நேரம், அப்புறம் இனச்சேர்க்கை பண்ணக்கூடிய நேரம். அந்த நேரங்களில் சிறுவர்கள், குழந்தைகள், பெரியவங்க யாருமே ஒட்டகத்துக்கிட்ட போக மாட்டாங்க. கொஞ்சம் தூரமாகவே இருந்து கொஞ்சம் பழக்கப்படுத்திக்குவாங்க. பாலைவனத்தில் ஒட்டகங்களுக்கு மிகவும் பிடித்தமான உணவுகளில் இந்த பூக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பூக்கள். உங்களுக்கு இந்த பூக்களை நான் ஃபோட்டோ பிடிச்சிருக்கேன். அந்த உணவுகளை முக்கியமாக ரொம்ப பிடித்த பூ வகைகள். அதுக்கு ஒட்டகங்கள் அதை விரும்பி சாப்பிடும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த செடியிலையும், பூச்செடிகள்லையோ எதுலேயுமே இலையே இருக்காது. இலை இல்லாத ஒரு அதிசயமாக பூ மட்டும் அந்த செடியில் வருது. ஆச்சரியமாக இருக்குது. இது போன்ற ஒரு புதிய தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நல்ல தகவல்கள் பகிர்ந்து சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.